கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் கள்ளக்குறிச்சி செத்து போனதுக்கும் உங்களை பார்க்க வந்து 60க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மட்டும் இல்ல, நீ எத்தனை உயிர் பாருங்க, எல்லாம் போயிருச்சு, எல்லா உயிரும் போயிருச்சு. இந்த உயிர் வருமாங்க, இந்த உயிர் வருமா? 60 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, மரணம் அடைய போறாங்க அப்படிங்கிற செய்தியை தாங்கிக் கொள்ள முடியல. ஓய்வற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் விசாரிச்சு முழுமையா சொல்றோம். இந்த அரசு 63 பேரை கொன்றுச்சுன்னு எல்லாரும் குற்றம் சாட்டணும். அப்ப நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாரையும் கொன்னுட்டு இவ்வளவு பேர் செத்துட்டு முதலமைச்சராகி யாருக்கான அரசியல் பண்ண போறீங்க? இதுக்கிட்ட நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோட எதையும் சொல்ல நான் விரும்பல. அது அந்த 2 குழந்தைங்களோட அம்மா. இது ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய உயிரை காப்பாற்ற, உடமையை காப்பாற்ற நல்லது பண்ணதாங்க ஒரு அரசியல் தேவை. உயிரை பறிப்பதற்கு அரசியல் தேவை, உயிரை கொள்வதற்கு அரசியல் தேவை. இவ்வளவு நெருக்கடியை நீங்க மாஸ்க் காட்டி ஒரு மாபெரும் துயர சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. இதை சொல்லும் பொழுதே எங்கள் நெஞ்சமெல்லாம் கணக்கிறது. கரூரிலே நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பரப்புரை செய்ய வந்தபோது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட இதுவரை 39 பேர் மரணமடைந்ததாகவும் பல பேர் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும்